இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் இந்த பெஹல்காம் தாக்குதலை நடத்தியது அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணாங்க. யாருப்பா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு பின்னாடி போகும்போது தான் அது வந்து ஹஃபீஸ் சையதோட லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற அந்த இயக்கத்துடைய இன்னொரு ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து தெரிய வந்தது. ஸோ புது பேர்ல புது விஷயங்களை வந்து உருட்டி வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும், தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துட்டு யோசிக்கக்கூடியவர்களே மனநிலை முழுக்க அதில் நோக்கி இருக்கு. எங்களுடைய குறி அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவமே தவிர இந்திய ராணுவம் கிடையாது, பாகிஸ்தானுடைய அரசாங்கமே தவிர இந்திய அரசாங்கம் கிடையாது அப்படிங்கிறது தெளிவா டிக்ளேர் பண்ணதுதான். அப்ப அவங்களும் இல்லைன்னா அப்ப இந்த தெற்கு தலிபான் காஷ்மீர் அப்படிங்கிற அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த அமைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார்? இதை வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் எல்லாமே யார் ட்ரெயின் பண்றா? சுகோய் 57 ஃபைட்டர்ஸை உருவாக்குறதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை வந்து உருவாக்குவதற்கு ஒரு சின்ன காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிறதால இப்ப நேரடியாகவே வந்து ரஷ்யால இருந்தே வந்து கிட்டத்தட்ட 30 சுகோய் 57 ஃபைட்டர்ஸை வந்து நம்ம வந்து வாங்க போறோம். நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கான ப்ரப்போசல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ISTAR ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த முன்னெடுப்பு. இந்த ISTAR அப்படின்னா என்ன அப்படின்னா, தங்களுக்கு ஒரு நாடு எதிரியா இருக்கு அப்படிங்கிற போது அந்த நாடை வந்து எதிர்கொள்றதுக்கு எந்த ஆர்மியை வந்து பயன்படுத்தலாம், ராஜாங்க ரீதியா நிறைய மூவ்ஸ் பண்ணலாம், எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஆனா வெறும் பயங்கரவாத இயக்கங்களை மட்டுமே நம்பி இந்தியாவை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரே நாடு, உலகத்திலேயே ஒரே நாடுனா அது வந்து பாகிஸ்தான் தான். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு கூட என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கினாலும் கூட அந்த காஷ்மீர் அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் இன்னும் நகர்ந்த பாடில்லை. காஷ்மீரில் இன்னும் என்னென்ன விஷயங்களில் வந்து தீவிரவாத தாக்குதலை வந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து புதுசாக வந்து யோசித்து இனோவேட்டிவாக அவங்க நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனோவேட்டிவான்னு சொன்னதுக்கான காரணம், இனோவேட்டிவாக அவங்க வந்து இராணுவ ரீதியாக ஒரு நடவடிக்கை செய்கிறாங்க அப்படின்னா அது பாராட்டக்கூடியது. ஆனால் இனோவேட்டிவாக பயங்கரவாத இயக்கங்களை உருவாக்குறது அப்படிங்கிறது இஸ்லாமாபாத் அரசாங்கத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு இயக்கம் வந்து ஃப்ளோட் பண்ணாங்க. அதுதான் வந்து தெற்கு தலிபான் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கி அந்த இயக்கத்தை வைத்துக்கொண்டு காஷ்மீரில் வந்து தீவிரவாத தாக்குதலை கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கத்துடைய பிளான். இப்போ பாருங்கள், இப்போ இதே மாதிரி தெற்கு தலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து பாகிஸ்தானுடைய கைபர் பக்துங்வால பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக மிக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்கம் தான் இந்த இயக்கமா இல்லை இது எப்படி வந்துச்சு? ஏன்னா அந்த இயக்கம் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தை, குறிப்பாக பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக நம்ம தாக்குதல் நடத்தணும், அதே மாதிரி பாகிஸ்தான் முழுமைக்கும் இந்த ஷரியா சட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இயக்கம் அது. அப்போ அதே பேரில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் காஷ்மீரில் வந்து முளைக்குதுன்னா அப்போது அந்த இயக்கம் தான் இந்த இயக்கமான ஒரு கேள்வி இருந்தது. இப்போ அந்த இயக்கத்தோடைய மிக முக்கியமான ஒரு நபர், அவர் பேர் வந்து அபு மசூர் அசீம் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, தெற்கு தலிபான் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த இயக்கத்திற்கும் தெற்கு தலிபான் இயக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே காஷ்மீரில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது எங்கள் திட்டமும் கிடையாது. இந்திய அரசுக்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது எங்கள் திட்டம் கிடையாது. எங்களுடைய ஒரே குறிக்கோள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மட்டும்தான். பாகிஸ்தான் அரசை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும், அதே மாதிரி பாகிஸ்தான் முழுமைக்கும் இந்த ஷரியா சட்டத்தை வந்து அமல்படுத்தணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் எங்களுடைய நோக்கமே தவிர எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது, எங்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது பின்னாடி. அதாவது ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் இந்த பெஹல்காம் தாக்குதலை நடத்தியது அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணாங்க. யாருப்பா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு பின்னாடி போகும்போது தான் அது வந்து ஹஃபீஸ் சையதோட லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற அந்த இயக்கத்துடைய இன்னொரு ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து தெரிய வந்தது. ஸோ புது பேரில் புது விஷயங்களை வந்து உருட்டி வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும், ஒரு விஷயத்தை செய்யணும், தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த இஸ்லாமாபாத்தில் உட்கார்ந்துட்டு யோசிக்கக்கூடியவர்களே மனநிலை முழுக்க அதில் நோக்கி இருக்கு. ஸோ இப்போ இந்த இயக்கம் வந்து அதுலேருந்து நாங்கள் தனிப்பட்டவர்கள்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த இயக்கம் வந்து தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அந்த பழி நம்ம மேலே வந்துடக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது,
எங்களுடைய குறி அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவமே தவிர இந்திய ராணுவம் கிடையாது, பாகிஸ்தானுடைய அரசாங்கமே தவிர இந்திய அரசாங்கம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக டிக்ளேர் பண்ணது தான். அப்போ அவங்களும் இல்லைன்னா அப்போ இந்த தெற்கு தலிபான் காஷ்மீர் அப்படிங்கிற அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது? இந்த அமைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார்? இதை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் எல்லாமே யார் ட்ரெயின் பண்ணுறா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கண்டுபிடிச்சிட்டாலே, அதான் சொல்ல மாதிரி இந்த ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்ங்கிற மாதிரி இந்த தீவிரவாதிகளுடைய சாலை எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா இஸ்லாமாபாத் கூட தான் கனெக்ட் ஆகும். ஸோ அவங்க வேற ஒரு பேரில் வேற ஒரு இயக்கத்தை ஃப்ளோட் பண்ணி இங்கே தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற திட்டம் போடுறாங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி அதுக்கு இப்போ அதுக்கு நாங்கள் தடையாக இருக்கோமா, நாங்கள் எங்களுடைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இவங்க. இப்போ பாருங்கள், தங்களுக்கு ஒரு நாடு எதிரியாக இருக்குது அப்படிங்கிற போது அந்த நாடை எதிர்கொள்கிறதுக்கு எந்த ஆர்மியை பயன்படுத்தலாம், ராஜாங்க ரீதியாக நிறைய மூவ்ஸ் பண்ணலாம், எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஆனால் வெறும் பயங்கரவாத இயக்கங்களை மட்டுமே நம்பி 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 இந்தியாவை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரே நாடு, இந்த உலகத்திலேயே ஒரே நாடுனா அது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கு பிறகும் நிறைய நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி தான் இவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், நம்மளுடைய டிஃபென்ஸ் சம்மந்தமான நிறைய முக்கியமான ஒரு நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இந்த வேகத்தை பார்க்கும்போது கடந்த காலங்களில் நடந்த விஷயத்தை விட ஒரு பல மடங்கான வேகத்தை பார்க்கும்போது மிக நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்குது அப்படின்ட்டு தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு பக்கம் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸை பல மடங்கு பலப்படுத்துறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் மிக தெளிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரஷ்யா இந்த சுகோய் 57 ஃபைட்டர்ஸ் விமானத்தை நமக்கு வழங்குறதா இருக்கிறாங்க. அதாவது அதை அவங்களுடைய ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு கொடுத்து நம்ம நம்மளுடைய நாசிக்கில் இருக்கக்கூடிய HAL நிறுவனத்தில் நம்ம இதை தயாரிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அந்த நாசிக்கில் அந்த கம்பெனி அதில் அடிப்படை கட்டமைப்புகள் குறிப்பாக இந்த சுகோய் 57 ஃபைட்டர்ஸை உருவாக்குறதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு சின்ன காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கிறதால இப்போ நேரடியாகவே ரஷ்யாவிலேருந்தே கிட்டத்தட்ட 30 சுகோய் 57 ஃபைட்டர்ஸை நம்ம வாங்க போகிறோம். உடனடியாக நம்ம வாங்க போகிறோம், நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று இதில் அடுத்தபடியாக நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கான ப்ரப்போசல் வெளியிட்டிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ISTAR ஏர்கிராஃப்ட் வாங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த முன்னெடுப்பு. இந்த ISTAR அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் சர்வைலன்ஸ் டார்கெட் அக்யூசேஷன் சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட மற்ற விமானம், இப்போ நம்ம விமானம் போய் ஒரு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த விமானத்திற்கு தேவையான தகவல்கள்னு ஒன்று இருக்குது. இப்போது கிரவுண்டில் ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட் தொடர்பான லொக்கேஷன், அதுக்கப்புறம் அதோடைய இந்த கோஆர்டினேட்ஸு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தகவல் சேகரித்து அதை தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த விமானத்திற்கு அளிக்கிறதுக்கு தான் இந்த விமானம். ஸோ இந்த விமானம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கண், அதே மாதிரி கண் காது இது எல்லாமே இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே உள்வாங்கி அந்த தாக்குதல் விமானத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு விமானம். ஸோ இந்த விமானத்தை வாங்குறதுக்கு 10,000 கோடி ரூபாய் நாம் ப்ரப்போசல் வந்திருக்கு நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்குறோம். இல்லை அடுத்தபடியாக பாருங்கள், ருத்ரம் 4 அப்படிங்கிற அந்த மிசைல்ஸ் ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயத்தையும் DRDO கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே நிறைய மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த ருத்ரம் 4 மிசைல் ஹைப்பர்சானிக் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது மேக் 5 ஸ்பீடில் போகக்கூடியது. அதே மாதிரி இது எப்படின்னா லாங் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது தீவிரமாக நடக்க இருக்குது. அதே மாதிரி இதை உருவாக்க போகிறதுக்கான அந்த அதுவும் குறிப்பாக இந்த ருத்ரம் 4 அப்படிங்கிற அந்த விஷயத்தை உருவாக்குறதுக்கான மிசைலை உருவாக்குறதுக்கான முன்னெடுப்புகளை DRDO தெளிவாக தொடங்கி இருக்கிறாங்க ஒரு பக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் ஃபோர்ஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கூட DRDO மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா
இந்த மவுண்டட் கன் சிஸ்டம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. மவுண்டட் கன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய இராணுவ தளவாடங்களில் மிக முக்கியமான வாகனங்களை வந்து மவுண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த பாரத் ஃபோர்ஜ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திலேருந்து நமக்கு வந்து சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து 150 mm மவுண்டட் கன் சிஸ்டம். அதே மாதிரி வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து இதை வந்து இதோட ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ இதை நோக்கியும் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். இல்லை இப்போ இன்னொன்று பார்ப்போம். இதில் என்னென்னா பினக்கா MK4 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டமும் வந்து நாம் வந்து அதை வந்து உருவாக்குறதுக்கான அந்த வேலைகளும் வந்து ஒரு பக்கம் வந்து நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இப்போ இது வந்து அப்படியே புதுசு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இது வந்து ஏற்கனவே நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி இதை வந்து 1999 கார்கில் வார்லேயும் வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் சிஸ்டமாக அது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லும்போது 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இதுக்கான அந்த ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது 2027 நம்ம வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு DRDO வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியறது அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய இராணுவத்தை அடுத்த ஒரு நிலைக்கு வந்து கொண்டு செல்வதற்கான பணிகள் அப்படிங்கிறது உள்ளூர் சார்ந்தும் சரி, அதே மாதிரி வந்து வெளியூர் சார்ந்தும் சரி, 2 பக்கத்துலேயும் வந்து ஒரு பேரலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்குறோம். இது வந்து வெறும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்திய இராணுவம் தொடர்பானது, நம்மளுடைய இராணுவத்தில் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். நம்மக்கிட்ட ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அந்த மேனுஃபேக்சரிங்கும் வந்து ஒரு பக்கம் வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் நமக்கான விஷயமும் தீவிரமாக இருக்குது. ஸோ இது எதை நோக்கி நகருது அப்படின்னு வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து கேட்ச் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் ஒரு எஸ்கலேஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட நாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவாக பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய அண்ட்ரஸ்ட் வந்து பங்களாதேஷில் இருக்குது. பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்லை. மியான்மர்லேயும் ஒரு மிகப்பெரிய அண்ட்ரஸ்ட் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து இந்த நேபாள் மூலயமா அங்கேயும் வந்து தீவிரவாதிகள் பல்வேறு திட்டங்களை வந்து தீட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மணிப்பூர் இப்போ என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கேட்ச் பண்ணி இதை வந்து எதிர்கொள்வதற்கு எந்த வகையில் நம்மளுடைய படைகள் தயாராக இருக்கணும், அதற்கு எந்த வகையில் வந்து அவர்களுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டெக்னாலஜி அப்படிங்கிறது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.